அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஷப்னாஸ் டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராஃப்ட் வீடியோ தான். என்ன கிராஃப்ட்னா பேப்பர் ஃபேன் தான் பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டு குட்டீஸ்களுக்கெல்லாம் நீங்கள் கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும், வச்சுக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. நம்மளுமே வச்சுக்கலாம். எவ்வளோ சைஸ், எவ்வளோ பெரிய சைஸ்னாலும் நம்மளுடைய இஷ்டம் தான். பெரிய ஃபேன் கூட செய்யலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற A4 ஷீட் போதும். A4 ஷீட்டில் செய்யலாம், நியூஸ் பேப்பரில் செய்யலாம், எந்த கலர் பேப்பர்ஸ் எதில் வேணாலும் செய்யலாம். இது பார்த்தீங்கன்னா A4 ஷீட் பேப்பரை நான் 2 ஃபோல்டு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதையும் 2 ஃபோல்டு பண்ணி மொத்தம் 4 பீஸ் எடுத்திருக்கேன் இந்த சைஸில். இது என்ன பண்ண போகிறோம் இப்போ அப்படின்னா, எம்டியாக இருந்தால் பார்க்க வந்து பிளெயினாக இருக்கும் இல்லையா, அதில் நம்ம வீட்டில் ஸ்கெட்ச் கிரேயான்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அதில் நமக்கு பிடிச்ச டிசைன், ஜஸ்ட்டு டாட் புள்ளி புள்ளியாக வைக்கலாம், பூவாக வரையலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஸோ உங்களுடைய இஷ்டம்தான். நான் ஒரு சிம்பிளாக வந்து ஒரு டிசைன் பண்ணேன். ஸோ நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். நமக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நம்ம வந்து டிசைன் வந்து செஞ்சுக்கலாம். ஒயிட் கலர் பேப்பருக்கு நம்ம கலர்ஃபுல்லாக நம்ம வந்து டிசைன் பண்ணும்போது அந்த விசிறி வந்து ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வந்து 4 பீஸும் ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து சேம் தான், நம்ம விசிறி மடிப்போம் இல்லையா, அதே மாதிரி நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து ஃபோல்டு பண்ணிகிட்டே வரணும். இதே மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு, எல்லாருக்கும் தெரியும் இஸ்திரி பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் அதே மாதிரி பார்த்து பண்ணுங்கள். சின்ன பிள்ளைங்களுக்கு கூட நீங்கள் செய்ய சொல்லலாம், அவங்களே ரொம்ப அழகாக செஞ்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக ஒரு ஃபன்னான ஒரு கிராஃப்ட்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இது செஞ்சதுக்கப்புறமா நல்லா வந்து ரெண்டுத்தையும் ஃபோல்டு பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம வந்து ஃபெவிகால் வச்சு இது ஒட்டியாச்சு. இதே மாதிரி நம்ம மற்ற 3 பீஸ் நான் ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இப்போ நான் காட்டுறேன். இது கொஞ்சம் நேரம் வந்து ட்ரை ஆகட்டும். ஸோ நம்மளுடைய 4 பீஸும் ரெடி ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே 2 வந்து நீங்கள் ஒட்டிடணும். ஏன்னா நீட்டமாக இருக்கும் இல்லையா, அதை வந்து 2 ஃபோல்டு பண்ணி ஒட்டுறோம். அப்போ தான் வந்து அந்த விசிறி வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஜஸ்ட் பேப்பருங்கிறதுனால ஃபெவிகால்லேயே வந்து நல்லாவே ஒட்டிடும். இதுக்கு வந்து க்ளூ கன்லாம் தேவைப்படாது. உங்கள் வீட்டில் நியூஸ் பேப்பர் இருந்துச்சுன்னா அதில் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவும் ரொம்ப அழகாக தான் இருக்கும். ஸோ நான் என்கிட்ட A4 ஷீட் பேப்பர் இருக்குங்கிறதுனால நான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையுமே இருக்கும் உங்கள் A4 ஷீட் பேப்பர்ஸ் எல்லாம். அதே மாதிரி கலர் பேப்பர்ஸில் கூட நீங்கள் வந்து பிடிச்ச டிசைன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதே மாதிரி செய்யுங்க. ஸோ நமக்கு 4 பீஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த 4 பீஸையும் எல்லாத்தையும் ஒட்டி ஒன்றா ஜாயின் பண்ணிடணும். இதுக்கு வந்து ஒரு 2 ஸ்டிக் தேவைப்படுது. இப்போ கைப்பிடி வைக்கணும்ல ஃபேனுக்கு, ஸோ அதனால் 2 ஐஸ் குச்சி எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து இந்த மாதிரி நம்ம வர்றதுக்காக தான். ஸோ நம்ம வந்து அந்த ஐஸ் ஸ்டிக்கில் வந்து ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா ஒட்டிடலாம். நான் அந்த ஐஸ்டிக் மட்டும் கரெக்டாக எப்படி எந்த சைடு வச்சு ஒட்டணும்னு பாருங்கள். ஸோ நான் மேலாப்பில் வச்சு ஒட்டியிருக்கேன். ஸோ நீங்கள் கீழே வச்சு ஒட்டிடக்கூடாது, நமக்கு இப்படி தான் வரணும் ஐஸ்டிக்கு. ஸோ அந்த மாதிரி ஒட்டுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம் 4த்தையும்.
பாருங்கள், நான் வந்து எப்படி வந்து ஐஸ்டிக் வச்சுருக்கணும், நீங்கள் அதே மாதிரி தான் நீங்கள் ஒட்டணும். மாற்றி ஒட்டிங்கன்னா நல்லா இருக்காது. ஸோ நம்மளுடைய பேப்பர் ஃபேன் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு பார்க்க க்யூட்டாக அழகாக இருக்கு இல்லையா? உங்கள் வீட்டு பிள்ளைங்கள்ட்டெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம், நம்மளும் வந்து வச்சுக்கலாம். ரொம்ப பெருசாக கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நல்லா காற்று கூட வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் வேஸ்டான பொருள் கிடையாது. கிராஃப்ட் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு கிராஃப்ட்டு தான். நான் பார்த்திங்கன்னா ஒரு கலர் பேப்பரில் ஒன்று செஞ்சு காட்டுறேன். நான் வந்து எல்லோ கலர் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் பிளெயினாக தான் நான் செய்ய போகிறேன். இந்த டிசைன்ஸ் நான் எதுவும் வரையலை. இதுக்கு சிசஸ் கூட இல்லை, சட்டுன்னு வந்து அப்படியே கட் பண்ணிவிடுங்க 4 பேப்பராக. She's waiting for love to be realized. I'll send her my heart covered as a gift and hope that you'll take. சேம் ஃபஸ்ட்டு சொன்ன ப்ரொசீஜர் தான். நீங்கள் அது கூட புரியலைன்னா நீங்கள் இன்னொரு வாட்டி நீங்கள் இதையும் பார்த்துக்கலாம். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ 2 வாட்டி வந்து பார்த்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸையும் செய்ய சொல்லுங்கள். அவங்களும் செஞ்சால் ரொம்ப அழகாக இருக்கும். செஞ்சுட்டு வந்து எனக்கு வந்து மெயில் கூட பண்ணலாம், உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லுங்கள். இந்த மாதிரி கிராஃப்டெல்லாம் நீங்கள் வந்து நிறையா வந்து வரப்போகுது. நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் என்னோடய சேனலை. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 பீஸையுமே நான் ஃபஸ்ட்டு ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து நான் ஸ்டிக் ஒட்ட போகிறேன். அதில் வந்து ஸ்டிக்கோட 1 by 1 ஒட்டினேன். இது வந்து இன்னும் கூட ஈஸியாக இருக்குது. நீங்கள் எந்த மெத்தட் கூட ஃபாலோ பண்ணலாம். 4 பீஸையும் ஒட்டினதுக்கப்புறமா நான் வந்துட்டு 2 சைடும் ஸ்டிக் வச்சு ஒட்ட போகிறேன். எவ்வளோ ஸ்டிக் மட்டும் கரெக்டாக வச்சு ஒட்டிடுங்க. கொஞ்சம் நேரம் பிடிக்கும், ஏன்னா அந்த ஃபெவிகால் ஒட்டுறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். ரொம்ப நேரம்லாம் இருக்காது, ஜஸ்ட் ஒரு 2 minutes தான். ட்ரை ஆகிடும் சீக்கிரமே. ஸோ பாருங்கள், இவ்வளோ அழகான ஒரு க்யூட்டாக வந்து நமக்கு வந்து ஃபேன் வந்து ரெடி பண்ணிட்டோம். நான் வந்து மீடியம் சைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சைஸ் பெருசாக கூட செய்யலாம், உங்களுக்கு எந்த சைஸ் விருப்பமோ செய்யலாம். டபுள் கலர் கூட செய்யலாம். ஸோ செஞ்சு பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.